மாங்கனி மல்டி டெக் சேனல்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 36 இன்ச்சு ப்ளவுஸு கட்டிங் பார்க்க போகிறோம். அது ஸ்டிச்சிங்கும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் பயன்பெறலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் தான் நம்ம 36 இன்ச்சு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க கேட்டு என்னால் சில பல காரணங்களால் போட முடியல. இப்போ தான் நான் மறுபடியும் அதை போடுறேன். கட்டிங் வீடியோவே நான் இப்போ தான் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் இந்த ரா எட்ஜஸ் பாருங்கள் ரொம்ப அன்ஈவனாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வரும். இதில் சில துணியில் வராது, சில துணியில் கொஞ்சமாக வரும். இந்த துணியில் 1/2 இன்ச் அளவுக்கு வருது. அந்த ரா எட்ஜ் கட் பண்ணுறதுக்கான லைன் போட்டாச்சு. இதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் இல்லாமல் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ண போகிறோம் 36 இன்ச்சுங்கிறதுங்க. இப்போ இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்ம மெயின் பீஸையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்புறதுக்கு 1 இன்ச் போதும். நார்மல் ப்ளவுஸுனால் 2 இன்ச்சு வைப்போம் நம்ம. இதுக்குமே துணி கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உயரம் குறிக்க போகிறோம். உயரம் இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க. 13.5 இன்ச்சு ப்ளவுஸ் உயரம். 13.5 இன்ச்சு கொடுத்துட்டு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு தோள்பட்டைக்கு. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம் நம்ம. இது 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம், உயரம். உயரம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பாடி சுற்றளவு 36னா இடுப்பு சுற்றளவு 32, 33 வரலாம். வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களா இருந்தால் 34 வரலாம். நம்ம 33ன்னு வச்சுக்கலாம். 33 அப்படிங்கும்போது அதில் பாதி அளவு 16. 16ல் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாடி சுற்றளவு குறிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு குறிக்கிறோம். 33 கணக்கு வச்சு போடுறேன் நான். அப்போ 8.25 வரும். 33 4ஆல் வகுத்திங்கன்னா 8.25. அப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. சீம் அலவன்ஸு 1.5 இன்ச்சு. இது 33 இருக்கிறவங்களுக்கு தான். இடுப்பு சுற்றளவு 33 இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ பேக் நெக் நம்ம ரெடி அளவுலேருந்து குறிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத கவனிச்சுக்கோங்க. ரா எட்ஜுக்கு கோடு போட்டிருக்கோம். அப்புறம் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸு அடித்து திருப்புறதுக்கு குறிச்சிருக்கோம். அதிலிருந்து ரெடி அளவு 13, சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு உயரம் குறிச்சிருக்கோம். இடுப்பு சுற்றளவு 33. அதை 4ஆல் வகுத்தோம்னா 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.25. அதை இங்கே குறிச்சிருக்கோம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு குறிச்சிருக்கோம். சைடில் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு குறிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கழுத்து, பேக் நெக்கு. பேக் நெக் இவங்களுக்கு ஒரு 7 இன்ச்சு வைக்கலாம். இவங்க கொஞ்சம் மேலே தான் போடுவாங்க. 7 இன்ச்சு வைக்கலாம். இப்போ இந்த தோள்பட்டையும் பக்க கழுத்தும் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு சுற்றளவு 36. அந்த 36 நான் உங்களுக்கு அதை நான் சொல்லி தானே காட்டணும். 36 2ஆல் வகுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது 18 வரும். இந்த 18 கூட 1.5 பாயிண்ட் சேர்க்கணும். அப்போது 19. மறுபடியும் இதை 2ஆல் வகுக்கணும். 9, 9.25 வரும். 9.25 + 1.5. இது சீம் அலவன்ஸ். இப்படி தான் வச்சு தைக்கணும். இந்த 1.5 இன்ச்சு அவங்களோட பாடி சைஸை பொறுத்து மாறும். சில பேருக்கு 1 இன்ச்சு வரும், சில பேருக்கு 1.5 இன்ச்சு வரும்.
ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்டவுட்டிஷ் குண்டாக இருக்கிறவங்களா இருந்தால், கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருந்தால், அந்த ஆம்ஹோல் சைடு அக்கிள் சைடில் கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருக்கும், அதனால் 1.5. இல்லைன்னா 1 வச்சா போதும். இவங்களுக்கு 1 வச்சா போதும். 18 + 1 19/2 8 9 9.5. இந்த 9.5 ப்ளஸ் 1.5 அப்போது 10.5. இதுதான் அவங்களுக்கு பாடி சுற்றளவு. இந்த 10.5 இன்ச்சு 11 வருது. சரி 11. ஆனால் 10 அதில் வந்து சரி இந்த பாடி சுற்றளவு எடுத்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த 11ங்கிறது 18 19 9 9 18 4ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வருது? இல்லை 2ஆல் 5.5. இந்த 11 2ஆல் வகுத்தா 5.5. இதுதான் நமக்கு தோள்பட்டையும் பக்க கழுத்துக்குமான உள்ள அளவு, இங்கே குறிக்கிற அளவு. இப்போது இங்கே மொத்தமாக நம்ம 5.5 குறிச்சிடுவோம். குறிச்சிட்டு இதிலிருந்து 3 இன்ச்சு, இந்தாண்ட 2.5 இன்ச்சு. நீங்கள் இப்படி திருப்பி வச்சு கூட குறிச்சிக்கோங்க. பக்க கழுத்து 2.5, தோள்பட்டை 3. இந்த ஆம்ஹோலுமே அவங்களுக்கு ரெடி அளவுலேருந்து 5.5 தான் வரும். இந்த 5.5 இன்ச்சுங்கிறத இங்கே என்ன குறிக்கிறோமோ அதே தான் இங்கே குறிக்கணும், ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, ப்ளவுஸோட மொத்த லென்த் இருக்குது இல்லையா? இதிலிருந்து 13.5 இன்ச்சு குறிக்கணும். இவங்களுக்கு இங்கே ரெடி அளவே 13.5 தானே. அந்த 13.5ல் இருந்து இப்போ டேப்பை திருப்பி வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா அதே 5 இன்ச்சு தான், 5.5 இன்ச்சு தான் வரும். இப்போ நம்ம இதையும் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நெக்குக்கு பாக்ஸ் போட்டுட்டோம், ஆம்ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கோம். இந்த கோட்டிலேருந்து இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடி சுற்றளவு குறிக்க போகிறோம். பாடி சுற்றளவு எவ்வளவு அவங்களுக்கு டேப்பில் நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். 36. அதை நம்ம 2ஆக மடிச்சுக்கிட்டோம்னா 18. இந்த 18 1 இன்ச்சு சேர்க்கணும், 19. 19ஐயும் இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டோம்னா 9.5. அந்த 9.5 தான் நம்ம இங்கே குறிக்கணும். இதிலிருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோடும் ஒரே அளவு. இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வளைவு போடணும் கழுத்துக்கும் கைக்கும். கைக்கு வந்து இந்த கார்னர் இருக்குது இல்லையா? இதில் வந்து இப்படி கார்னராக வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டு மேலே 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அப்புறம் இங்கே ரெடி அளவுலேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா 5.5 இருக்கும். அதில் பாதி எப்படி குறிக்கிறீங்க? அதில் பாதி கால்குலேட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். இப்படி வச்சு இப்படி குறிச்சிருங்க. இங்கேருந்து இந்த ரெடி அளவு இருக்குது இல்லையா? அதுலேருந்து 1 இன்ச்சு முன்னாடி போட்டுக்கோங்க. இப்படி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதுக்கு கோடு போடுங்க. இந்த 3 லைனையும் டச் பண்ணுற மாதிரி எப்படி வருது கோடு அப்படின்னு பார்த்து அந்த வளைவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம போடணும். இது ரொம்ப சிம்பிள். அழகாக வளைவு வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நெக்குக்கு வந்து இப்படி வச்சு இப்படி போட்டுக்கலாம். ரொம்ப டீப்பாக வேணும்னா இப்படி வச்சு இப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டீப்பாக வரும். இப்படி போட்டுட்டு நம்ம இப்போது இதை கட் பண்ணணும். இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ராயட்ஜ் உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா
இதை எப்படி கட் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய சவால் தான். நம்ம எங்கேருந்து வேணாலும் கட் பண்ண முடியாது. நம்ம நெக்குக்கு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து கட் பண்ணிட்டு போகணும். இது ஆல்ரெடி ரவுண்ட் நெக்கு, ஒன்றுமே பண்ணலை. அதனால நம்ம கீழேருந்தே நெக்கிலேருந்தே கட் பண்ணிக்கலாம். ரெடி அளவு வரையும் இல்லை, மேலே இருக்க கோடு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸு. நம்ம இந்த நெக்குக்கு தோள்பட்டைக்கு வந்து சில அளவுகள் வந்து நம்ம 1/4 இன்ச்சு தைப்போம், சில பேருக்கு 1/2 இன்ச்சு தைப்போம், அதை விட அதிகமாக இருக்கும். அது எவ்வளவு தைக்கிறீங்களோ அந்த அளவு சேர்த்து விடணும் பிடிச்சி தைக்கிறதுக்கெல்லாம். அதே மாதிரி இங்கேயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன், 1/2 இன்ச்சு தான் நான் எப்போதும் எல்லாருக்கும் சொல்கிற அளவு, நான் தைக்கிறதும் அதே அளவு தான். சில பேர் 2 இன்ச்சு கூட வச்சு தைக்கிறாங்க. சில பேர் துணி பத்தலை சின்னதாக இருக்குதுன்னா 1 இன்ச்சு கூட வச்சு தைக்கிறாங்க. இப்போ நம்ம பேக் சைட் கட் பண்ணிவிட்டு உடனே என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரு நாச் பண்ணணும். இதுதான் நமக்கு ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட். அதுக்காக இந்த இடத்துல மடித்து தைக்கிறோம், அதுக்காக இங்கே ஒரு அளவு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அளவை நோட் பண்ணிக்கணும். ரெடி அளவுலேருந்து டேப்பை இப்படி வச்சு 8.5 வருது. இந்த 8.5 வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லீவு அடுத்தது நம்ம ஸ்லீவு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்படி போட்டு கட் பண்ணோம், இது அப்படியே ஆப்போசிட் திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு 4ஆக மடித்து போடணும். 4ஆக மடித்து போடும்போது இது பத்தாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி மேல் அதாவது ஃபோல்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணியை அதிகமாக விட்டுக்கலாம், இந்த துணியை கம்மியாக ஓப்பனாக இருக்கிறத கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகமாக இப்போ நமக்கு இது சரியாக போகும். இதுலேயும் ராய்ட்ஜ் இருக்குது. இதுக்குமே நம்ம ஒரு கட்டிங் லைன் போட்டுக்கலாம். இதுக்குமே நம்ம 1 இன்ச்சு கைக்கு எடுத்துக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு. போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கை உயரம் அடுத்தது வைக்கணும். இந்த கை உயரம் வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ வச்சுக்கலாம். இவங்களுக்கு நான் 7 வைக்கிறேன். 7 கூட தேவையில்லை, 6 வைக்கிறேன். 6 + அரை. இதையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். சென்டர் இதை இப்படியே இது விட்டுட்டு இதுக்கப்புறம் கீழ் கை சுற்றளவு நம்ம அளவெடுப்போம். நம்ம அளவு எடுத்து தானே தைக்கிறோம். கீழ் கை சுற்றளவு 5. இவங்களுக்கு 5 இருக்குது. சில பேருக்கு 4.5 வரும், சில பேருக்கு 6 கூட வரும். குண்டா இருந்தாங்கன்னா 6 வரும். இந்த 5லேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்தி இப்படி ஒரு நான் இது பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே மேலேயும் குறிச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக 6.5 வருதா, அந்த 6.5 இங்கே வச்சு பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்படி நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு இது சீம் அலவன்ஸ். இதிலிருந்து இப்போ நம்ம இந்த கோடு இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம 3 இன்ச்சு இறக்கி குறிக்க போகிறோம். ரெடி அளவுலேருந்தும் குறிக்கலாம், மேலே இருந்தும் குறிக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. இப்போ இந்த 3 இன்ச்சு குறிச்சிட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு குறிங்க. இந்த ஜாயிண்டில் இங்கேருந்து இதுக்கு வளைவு போடணும். ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது இதிலேருந்தே பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைட்டாக வளைச்சிட்டே வந்து இப்படி சேர்க்கணும். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம். இது இப்படி நீட்டிட்டு போயிடும். இப்போ நம்ம 9ன்னு அது சரியாக எடுத்தோம் இல்லையா, இதை செக் பண்ணணும். இந்த இடத்துல தானே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். இது சரியாக இருக்கா, இல்லை, இவங்களுக்கு இந்த அளவு இல்லை. இங்கே வந்து மேலே வந்து இங்கே 1.5 இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு அது
2 இன்ச்சாக தேவைப்படுது. இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சோம், அவங்களுக்கு இப்போது 2 இன்ச்சாக தேவைப்படுது. இப்போ பார்க்கலாம். 9 8.5 வரணும். இந்த லைனில் டேப் வச்சும் பார்க்கலாம். 8 தான் வருது. இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர, இதில் வந்து நம்ம கை துணி சின்னதாக இருக்குது, நம்ம இதுக்கு பெருசாக இதையும் சின்னது பண்ணிடலான்னு பிடிச்சிடக்கூடாது. பாடி தப்பாக போயிடும். இங்கே நம்ம குறிச்சிக்கலாம். அவங்க சொன்ன அளவு தப்பு. இந்த கை சுற்றளவு 5 இருக்கலாம், ஆனால் அது சரியாக வரல. இதுதான் அவங்களுக்கு அளவு. இங்கே தான் நமக்கு 3 இன்ச்சு வருது. இங்கே வந்து நம்ம 1.5, இது வந்து அதிகமாக போனதுனால இங்கே வந்து நம்ம 1.5 இன்ச்சு குறிக்கணும். 1.5 இன்ச்சு குறிச்சிட்டு இங்கே அந்த வலசில் எல்லாம் அப்படி தான் வரும். இப்படி. இதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ். இந்த கீழ்கை சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்தி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளைவு போட்டால் சரியாக தான் வரும். ஆனால் அவங்களது கீழ்கை சுற்றளவு தப்பாக சொல்லியிருக்காங்க, அதனால் அப்படி வரல. கீழே வந்து 6 இன்ச்சு வருது அவங்களுக்கு, அதனால தான் அவங்களுக்கு அது சரியாக வரல. இப்போ நம்ம 6 இன்ச்சு இது குறிச்சிருக்கோன்னா அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கே வரும். இங்கேருந்து இதுக்கு குறிச்சிக்கிறோம் கிராஸ். அப்புறம் இந்த 1.5 இன்ச்சு இங்கே குறித்தோம் இல்லையா, இங்கேயா இதுதான் ரெடி அளவு. இதில் வந்து நம்ம 2வது வளைசல் போடுறதுக்கு இதில் துணியில் வந்து அவ்வளவா நமக்கு தெரியலை. நம்ம இதை ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த முன்பகுதிக்கான இதை வந்து நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதை வந்து முன்பகுதிக்கு வெட்டும்போது ஜாயின் பண்ணணும். துணியை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 துணியில் ஜாயின் பண்ணணும். இருங்க காட்டுறேன் அதை. இப்போ இந்த ராய் எட்ஜஸ் வெட்டினோம்னா நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இங்கே இவ்வளோ துணி ஜாயின் பண்ணணும் இல்லையா, இது பேக் சைடுக்கு கொண்டு போகணும். அப்போ நம்ம இதை தான் வெட்டணும். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் சிரமம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த துணியை வந்து எந்த பகுதி அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம பக்கம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த பேக் சைடு துணி இருக்குது இல்லையா, இதை எடுத்து நம்ம இப்படி கிராஸ் வைக்கணும். கிராஸ் கட்டிங் போடுறதா இருந்தால் இப்படி நேராக நம்ம எவ்வளோ ஃபுல் கிராஸ் கொடுத்தோம்னா தான் அந்த ஜாக்கெட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். துணி பத்துலேங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராஸ் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இது வரையும் இருக்குது துணி, இது ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த லைனெல்லாம் போட்டுக்கணும். இந்த லைனெல்லாம் போடும்போது தான் நமக்கு இது சரியான முன்பகுதியான அளவை கொடுக்கும். இப்படி இந்த கடைசியிலேருந்து வச்சு இந்த லைனை மேலே வரையும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு கோடு போட்டுக்கணும். அது ஏங்கிறத நான் அப்புறம் வெட்டும்போது சொல்கிறேன். அப்புறம் இந்த ஆம்ஹோலு இதில் இருக்கிற மாதிரியே அதே சைஸுக்கு வரைஞ்சிக்கலாம். இது வந்து நமக்கு பேக் நெக்கு, இது பேக் போர்ஷன்.
ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி வெட்டணும். இங்கே ஒரு பாதி தூரம் மறையும் போட்டுக்கலாம். முழுசாக நம்ம கழுத்துக்கு அளவு தெரியாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த அளவு கரெக்டாக குறிக்க முடியும். இப்படி இப்போ நம்ம இதில் எல்லாம் குறிச்சிட்டோம். முன்கழுத்து ரெடி அளவுலேருந்து 6 வைக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி பாதி கோடு போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே இழுத்துட்டு 6ங்கிறது இங்கே வந்துடும். இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம முன் உயரம் குறிக்கிறது எப்படி குறிக்கணும்னா, அவங்களோட பஸ்ட்டு சைஸ் குறிக்கணும். ஃபஸ்ட்டு பஸ்ட்டோட நிப்பிள் பாயிண்ட்டோட லென்த்து ஃபஸ்ட்டு குறிக்கணும். இதிலேருந்து 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு தள்ளி, இல்லை மேக்ஸிமம் இப்படி தள்ளினா போதும், இல்லைன்னா சென்டராக வச்சுக்கலாம். அது சிலரோட உடல்வாகு பொறுத்து. இதிலேருந்து நேராக இப்படி டேப்பை வைக்கணும். இவங்களுக்கு மொத்த உயரமே, ப்ளவுஸோட உயரமே 13.5 தான். ஸோ இவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் 9.5. இதிலேருந்து 3 பாயிண்ட்டு குறிக்கணும். அதிலேருந்து 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு குறிக்கணும். இப்போ நமக்கு ரெடி அளவு 12.5 வந்துடுச்சு. பெல்ட் வேறு வரும், அதனால் உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ இந்த கோடை போடணும். நம்ம கீழே இருக்குது இல்லையா, அந்த கோடை போட்டுட்டு இப்போது நம்ம இங்கே எவ்வளோ குறிச்சிருக்கோன்னு பாருங்கள். 1.25. இங்கே 2.5. 2.5யும் 1.25ம் 3.25. 4 பாயிண்ட் வரையும் இங்கே குறிக்கலாம். 4 பாயிண்ட் இங்கே குறிச்சிருக்கேன். அதே 4 தான் கீழேயும் குறிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த நேர் வரும். இப்போது சைடில் குறிக்கிறதுக்கு இந்த பக்கம் 2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இன்ச்சு. இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2 போட்டு நம்ம இந்த 4 பாயிண்ட் இதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாட், சென்டர் டாட்டோட அகலம் 1.5 இன்ச்சு வேணும் இவங்களுக்கு. இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5. இப்போ நம்ம இதை குறிச்சிட்டோமா? இப்போ தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பெல்ட்டு. இந்த பெல்ட்டுக்கான அளவு தான் நம்ம இந்த இடத்துல குறிக்கணும். எப்படி வந்ததுன்னா, இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணுன்னா, நமக்கு மொத்த சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ வச்சுக்கிட்டோம்? 33. 33 4ஆல் வகுத்தா 8.25. இந்த 8.25 ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸ் சைடில் பிடிச்சி தைக்கிறது. இதை கூட்டும்போது இதுதான் நமக்கு இடுப்பு சுற்றளவுக்கு, அதாவது பெல்ட்டோட நீளம் வரணும். அதாவது 8.25 ப்ளஸ் 1.5 9.25 வைக்கணும். அதை தான் நம்ம இங்கே குறிக்கணும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த 1.5 குறிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு டேப்பை வைங்க. 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 அப்படியே எடுத்து இந்த பக்கம் குறித்த 1.5க்கு வைங்க. இப்படி டேப்பு வைங்க. இப்படி டேப்பை வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ குறித்தோம்? 8.25. அந்த 8.25 இங்கே குறிங்க. 8ன்னு கூட குறிச்சிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இப்போ 8ன்னு குறித்தோம்னா 1.5 இன்ச்சு இங்கே இதோட சரியாக போயிடும். 8 ப்ளஸ் 1.5 9.5. 8.25 குறித்தோம்னா 9.25 இங்கே வந்துடும். ஆனால் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி வைக்கலாம், தப்பு இல்லை. இதுதான் அவங்களுக்கு ரெடி அளவு வரும். இங்கேருந்து இதுதான்
பெல்ட்டோட அளவு. இதுக்கப்புறம் இதில் வந்து இவ்வளோ துணி இருக்குன்னா இது வந்து இங்கே ஒரு டாட் பிடிப்போம். அப்போ இது இங்கேயும் 1.5 தான் வரும். இதுவும் கிராஸு கரெக்டாக போயிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொரு வளசல் போடணும் இல்லையா, குடஞ்சி வெட்டணும்னு சொன்னேன்ல, அதை மறுபடியும் இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே 1 இன்ச்சு தள்ளி இங்கே குறித்தோம் இல்லையா, அந்த கேப்பில் பாதி, அதாவது 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து இப்படி இப்படி ஒரு வளசல், அவ்வளோதான். இப்போ நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கிராஸ் கட்டிங், ஃபுல் கிராஸ். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது என்னதான் நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சாலும் ஃபஸ்ட்டு ஹூக்கு போடும்போது இந்த இடம் லூஸாக தான் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கோடு போட்டு, இந்த இது வருது இல்லைங்களா, பாதி அளவுக்கு அந்த சென்டர் இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு இப்படி கோடு போட்டுருணும். இந்த கோடை கட் பண்ணி எடுத்துடணும். நான் இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம டிசைன் நெக் கட் பண்ணாததுனால நம்ம டிசைன் நெக்கை கட் பண்ணினோம்னா நெக்கெல்லாம் வெட்டக்கூடாது. இல்லை நம்ம டிசைன் நெக் வெட்டலைங்கிறதுனால அப்படியே வெட்டிக்கலாம். இங்கே நான் 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அங்கே வந்து இந்த இடத்துல பட்டன் ஹூக்கு பட்டி வைக்கும்போது துணி சேர்ந்து போயிடும், உள்ளே மடிச்சிடும். இங்கே டாட் பிடிக்கணும். அப்படி வரும்போது இந்த இடம் சுருங்கிடும் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம். இந்த காமனாக எல்லாருக்கும் 2 தான் வைக்கணுமானா 2 தான் வைக்கணும். இது வந்து நமக்கு காமனான அளவு தான், எல்லாருக்கும் உள்ள அளவு தான். இந்த 2 இன்ச்சு இங்கே 2 இங்கே 2 குறித்தோம் இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு தான். இந்த சென்டர் டாட்டோட சென்டர் லைன் நாச்சு கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துலையும் நாச்சு கட் பண்ணிக்கணும், நமக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த இடத்துல இது இங்கே இப்படி வந்து இங்கே இங்கேயுமே நம்ம செக் பண்ணிக்கணும் 9 இன்ச்சு வருதா அப்படின்னு. நம்ம கை சுற்றுறது 8.5 வந்தது இல்லையா, அந்த 8.5 வருதாங்கிறத இங்கே பார்த்துக்கணும். நம்ம இப்படி டேப்பு வச்சு 8.5 இங்கே வருது, நம்ம அது டாட் பிடிக்கும்போது இங்கே வந்துடும், சரியாக போயிடும். இப்போ நமக்கு வந்து இங்கே வரணும் நாச். அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும். அப்படி சேர்த்து வச்சோம்னா தான் அப்படி சரியாக வரும். பாருங்கள், இந்த நாச் கட் பண்ண இடத்துலேருந்து பாருங்கள் 1.5 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணியாச்சு, இங்கே கட் பண்ணியாச்சு, இங்கே கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சது. பேக் வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட் வெட்டியிருக்கோம், ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணணும். பெல்ட்டு கட் பண்ணும்போது நான் செய்கிற மெத்தடு இன்னொரு டெய்லர் பார்த்து தான், அது ஈஸியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குங்கிறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் அது சூப்பராக இருக்கும். இந்த பெல்ட்டுக்கு துணி வெட்டும்போது இப்படி சமமாக வச்சுக்கோங்க எல்லா பக்கமும். உயரம் வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பெல்ட்டோட உயரம் இதில் 5.5 தான் இருக்குது. இந்த பக்கம் துணி இருக்குது. நம்ம இது லைனிங் கிளாத்து தானே, அதனால் நம்ம எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு அளவு வச்சுக்கலாம். இங்கேருந்து 6 இன்ச்சு. அதே மாதிரி நமக்கு 8.25 இன்ச்சு தான் பெல்ட் வேணும். 8.25 இல்லை 9.25, 8.25 ப்ளஸ் 1.5 9.25. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கிராஸு துணியோட அன்னீவனாக இருக்கிறது, வெட்டும்போது பிசுறு தட்டுறது, இதுக்கெல்லாம் சேர்த்து 6 இன்ச்சு விட்டு 10 இன்ச்சு 10.25 இன்ச்சு அளவுக்கு லென்த்து எடுத்து இந்த பீஸை 2 துணி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 துணி 4 துணி கூட கொடுக்கலாம். துணி எல்லாம் தேவையானதுக்கு வெட்டிட்டு மீதி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம்.
இதில் வந்து பட்டன் பீஸ் மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இதில் எதுக்கு சேர்த்து எடுத்துருக்கோன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதில் மெயின் பீஸ் வைப்போம் இல்லையா, மெயின் பீஸ் 2 வைப்போம். இன்னொரு லைனிங் கிளாத் வந்து இன்னொரு 2 வச்சுக்கலாம். இந்த லைனிங்கில் இல்லைன்னா வேறு லைனிங்கில் வச்சுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தான் வேணும். இங்கே கீழே இருந்து இந்த லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு குறித்து கோடு போட்டுடலாம். எதுக்கு கோடு போடலாம், இல்லைன்னா நம்ம நாச்சு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மடித்து தைக்கிறது. இதுதான் பெல்ட்டுக்கு. இப்போது நமக்கு சரியாக இருக்கும். இது ஏன் அவ்வளோ பெருசு மடித்து தைக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் வேறு துணி கொடுக்க முடியல அப்படின்னா மெயின் பீஸ் 2 கிளாத்து இவ்வளோ பெருசு வரும், இந்த பீஸும் 2 கிளாத்து வரும். அப்போ இப்படி வரும்போது இதுவும் இங்கே வளைவாக வெட்டிடுவோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். பீஸ் கட் பண்ணணும், அதாவது ஹூக் பீஸ். இப்போ வந்து ஐ பீஸ் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 5 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். ஏன்னா இதை 2ஆக மடித்து வைக்கணும். இதுதான் ஈஸி நமக்கு. கொக்கி பீஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணினா போதும். நீளம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடலாம். இதை எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதையெல்லாம் வச்சு இந்த துணியில் கட் பண்ணணும். இந்த துணியில் கட் பண்ணணும். எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேன். பாருங்கள், புடவை சாரி ப்ளவுஸ் பூரா இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. பார்டர்லாம் எதுவும் இல்லை. உள்ளுக்குள்ளே ஃபோம் கொடுத்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே இப்படி 2ஆக மடித்து போட்டு நம்ம இப்போது லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கட் பண்ணிடலாம். பேக் சைடு கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு லைனிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த துணியும், மெயின் பீஸுமே கம்மியாக இருந்தது, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த துணியும் வச்சுருக்கேன். பெல்ட்டுக்கு வந்து நான் இதில் 2 துணி, இதில் லைனிங்கில் 2 துணி எடுத்திருக்கேன். இன்னும் 2 துணி தைக்கும்போது சேர்த்திக்குவேன். இல்லை அதிகமாக இருக்குன்னா அப்படியே வச்சுருவேன், அதை தைக்கும்போது பார்க்கலாம். இது இது ஹூக்குப்பட்டி, ஐப்பட்டி. இது எப்போவுமே நான் லைனிங்கில் தான் வைப்பேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி முடித்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை நீங்கள் 36 இன்ச்சு ப்ளவுஸை இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயும் கட் பண்ணலாம். துணி அளவு ப்ளவுஸ் வச்சும் கட் பண்ணலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதை இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட்டிங் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸை கட்டிங்கை இன்றைக்கி போட்டிருக்கேன். அடுத்து வர்ற வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. நம்ம மெஷர்மெண்ட்டு, இடுப்பு அளவு, ஷோல்டர் அளவு, இது எல்லாமே நம்மளாக தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி நம்ம பிடிச்சி தைச்சு நமக்கு சரி பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்ச் டேப் வச்சு அளந்து காட்டிடுறேன். இதை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.